மனசாக்கா, மனசாக்கா, வீட்டில் ஆள் இருக்கீங்களா இல்லையா? நான் நெடுவாளி வந்திருக்கேன், நான் நெடுவாளி வந்திருக்கேன், நான் நெடுவாளி வந்திருக்கேன். என்னடி நெடுவாளி, காலையிலே வந்து கோர்ட்டு வாசல்ல கத்துறது மாதிரி கத்துறீங்க என்ன? அட உங்களெல்லாம் ஒரு சொல்ல கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் 3 வாட்டி சொல்ல வேண்டியது இருக்கு. சரி சரிட்டி நெடுவாளி, அடுப்படியில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதனால தான் கூப்பிட்ட சத்தம் கேட்கல. என்னடி காலையிலே வந்திருக்கீங்கன்னா எதுவும் விஷயம் இல்லாமல் வரமாட்டியா? என்ன விஷயம்? அடா அது ஒன்றும் இல்லைக்கா, அருவா ஒன்று தேவைப்படுது. நல்லா வெட்டணும்னா 2 துண்டா போய் விழுகிறது மாதிரி நல்லா பளபளன்னு தீட்டி வச்ச அருவா ஓ வீட்டில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் உன்ட்ட வந்து வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன். எட்டி நெடுவாளி, வெட்டணும்னு 2 துண்டா விழுகணும்னு சொல்றியே, உன் மாமியாவத்தான் வெட்டக்கிட்ட போறியோட்டி. நான் என்ன செய்வேன்? எதுக்கிட்டி நெடுவாளி இவ்வளோ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறேன்? ஆமாம் ஆமாம், மாமியாவத்தான் வெட்ட போகிறேன். நீ வந்து குறுக்க விழுந்தினா உன்னையும் சேர்த்து வெட்டுவேன். வரியா? வந்து விழுகிறியா? வெளியில போவா, ஒரு பேச்சுக்கு கேட்டோம்னா நம்மளையும் சேர்த்து வெட்டுவோம்னு சொல்ற பத்தியா திமுற? ஏ அக்கா, அவசரமாக வந்தவளை நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கியே என்ன? அருவா இருந்துச்சுன்னா கூட, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி நான் பாட்டில் கிளம்பி போகிறேன். எட்டி நெடுவாளி, நீ இருக்கிற அவசரத்தை பார்த்தா உன் மாமியா கிளவிய ஒரே வெட்டில் போட்டு தள்ளிடுவோ போல் இருக்கே. எனக்கு வேற பயமா இருக்கு. அருவா கொடுத்தது நான் தானே. அருவா ஏமுட்டு அருவான்னு தெரிஞ்சா போலீஸ் என்னையும் சேர்த்து உள்ள வைக்கேன். நம்ம கரும்பு வெட்ட போகிறோங்கிற உண்மையை இவள்கள்ட்ட சொல்லக்கூடாது. இவள்கள்ட்ட நம்ம சொல்லிட்டு போனோம், நமக்கு முன்னாடி இவளுக கரும்பு தோட்டத்துக்கு போய் நல்ல நல்ல கரும்பா, பெருத்த கரும்பா பார்த்து பிடுங்கிட்டு வந்து இவளுக வீட்டில் வச்சுக்கிருவாளுங்க. நாளைக்கு நம்ம போனோம்னா வெறும் தோகை தான் மிஞ்சும். நெடுவாளி, எந்த விஷயத்தையும் சொல்லாமல் வெறும் விறகு வெட்ட போறேன்னு அருவா வாங்கிட்டு ஓடியே போயிரு. அட தீ எரிக்கிறதுக்கு விறகு இல்லைன்னு என் மாமியா கிளவி விறகு வெட்டிட்டு வான்னு டெய்லியும் புலம்பி தள்ளுது. சரி, சோறு தான் ஆக்குறது இல்லை, விறகாவது வெட்டிட்டு வந்து கொடுப்போமேன்னு அருவா வாங்கலாமேன்னு வந்தேன். அருவா வாங்க வந்ததுக்கு நீ முட்டு கேள்வி கேட்குறீ என்ன? இருந்துச்சுன்னா இருக்குன்னு கொடு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி நான் வேற யார்ட்டாவது போய் வாங்கிக்கிறேன். சரிட்டி சரிட்டி நெடுவாளி, வீட்டில் வேலையே செய்யறதில்லையே, இப்படியே ஊர் சுற்றிக்கிட்டு ஆம்பளை பைய கணக்கா தெரியிறாளேன்னு நினைச்சேன். இப்போதான் பொறுப்பா நல்ல உள்ளே அருவா கேட்டு வந்திருக்க விறகு வெட்டுறதுக்கு. எப்படி கொடுக்காம இருப்பேன்? இந்த எடுத்துட்டு வரேன் இரு. ஓ மாமியா கிளவிய வெட்ட போறியா? ஆத்தாடி, எப்பேற்பட்ட பிளானை போட்டு கொடுக்குறாளுக. ஒரு அருவா தானடி கேட்டு வந்தேன், அதுக்கு நொங்கு வெட்ட போறியான்னு கேட்கலாம், விறகு வெட்ட போறியான்னு கேட்கலாம், மரம் வெட்ட போறியான்னு கூட கேட்கலாம். அதுக்காண்டி மாமியால வெட்ட போறியான்னு கேட்குறாளுகளே. எப்படிலாம் நம்ம கிட்ட கொலை உணர்ச்சியை தூண்டுறாளுக பத்தியா? இவளுகள்ட்டெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்தாட்டி நெடுவாளி, நீங்க கேட்ட அருவா நல்லா சாணம் பிடிச்சி நல்லா தீட்டி பலன்னு வச்சிருக்கேன். போட்டோன்னா 2 துண்டா போயிருவோம் மாமியா. சி விறகு, அதனால பார்த்து கவனமா விட்டுட்டு கை காலில் வெட்டிக்கிறாத என்ன? பத்தியா வாயில் வர்ற வார்த்தை பூரா மாமியால விட்டுன்னு. நான் மாமியால விட்டுட்டேன், என் புருஷன் வந்து உன்னைய விட்டுட்டேன். ஏன்னா நீ தானே அருவா கொடுத்துருக்க, அதனால என் புருஷன் வந்து உன்னையத்தான் வெட்டுவேன். ஆளுகளை பாரு ஆளுகளை, கொண்டக்கா அருவாலை நான் போய் விறகு வெட்டி மாமியா கொடுக்கணும். சரிட்டு நெடுவாளி, எங்க என்னால முடியாத விஷயத்த நீங்க எண்டு செய்றியோன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டேன். அவளுக்கு நம்மளை வெட்டாம இருந்தா பத்தாம கிடக்கு, நம்ம எங்கிட்ட அவளுகளை வெட்டுறது. இந்தாட்டி போய் விறகையாச்சும் வெட்டி உன் மாமியாளுக்கு கொடு. வனசக்கா, நீனு ஒரு மார்க்கமாக தான் தெரியுற. இரு, உன் மாமியா கிளறிட்டு வந்து போட்டு கொடுக்குறேன். வரட்டா? இவ போற திணிச பார்த்தாலே சரியில்லையே, ஒரு மார்க்கமா கிளம்பி போறா. சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நேரம் புரிஞ்சிருச்சு. சிங்கம் ஒன்று, சிங்கம் ஒன்று. நெடுவாளி, என்ன இப்படி அருவாவை தூக்கிக்கிட்டு போற? ஒரே வெட்டுல 2 துண்டா போயிடணும். இன்னைக்கு வெட்டி அள்ளி சாக்குல தூக்கி போட்டுட்டு வரல, என் பேரு நெடுவாளி இல்ல. ஆத்தாடி, என்ன இவன் இம்புட்டு வேகமா தாண்டி அருவால தூக்கிக்கிட்டு போறா? இந்த தெருவுல உள்ளவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, என்னத்தை வெட்ட போறான்னு தெரியலையே. 2 துண்டா ஆகணும்னு சொல்லுறாளே. எம்பூட்டு பேனு பத்தியா? அத்தடி இந்த ஓடுது பாரு, எம்பூட்டு பேனு ஓடுது பாரு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற படிக்க போற புள்ள தலையில இம்புட்டு பேனு இருக்க கண்டிருக்கமா? புள்ளையும் முகரையும் பாரு, நல்லா இப்படி பவுடர் அடிச்சு மினுக்கிட்டு தெரிஞ்சா மட்டும் போத மாட்டி, அந்த தலையில உள்ள பேனை இழுத்து கட்ட வேணா. எம்பூட்டு பேனு பாரு, அத்தாடி ஊறுப்பட்ட பேனு. எம்மா, தலைய குத்தாம பேன் பாருமா. ஏமா தலைய போட்டு குத்தி பேன் பாக்குற? தலையே வலிக்குதுமா. ஆமா ஒரு வயசுக்கு வந்த புள்ள இப்படி ஈரையும் பேனையும் சொரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சா நல்லா வாட்டி இருக்கு. 4 பிள்ளைய வந்து உனட்ட நின்று பேசுங்களா? புள்ளைய பாரு, புள்ளைய வெளியே இருக்குமா வெள்ளிக்கொண்டையா, உள்ள இருக்குமா ஈரும் பேனுமா? அந்த கதையாலட்டி ஈரும் பேனையும் இப்படி வடியுது. அன்னைக்கிளி எட்டிலாம் இருக்கு, வாட்டி வா, வந்து உட்கார் வா. இங்கே வாருவோம், மகளுகளுக்கு பேனை பாரு, எம்புட்டு பேனு வடியுதுன்னு. பேனு வாக்குறது இருக்கட்டும், உன் கூட்டுக்காரி நெடுவாளி இருக்கால,
அவ யாரோடையோ சண்டைய போட்டுக்கிட்டு யாரையும் வெட்ட போறது கணக்கா சரியான ஒரு அருவாளை தூக்கிக்கிட்டு தெரு நெடுக வெறி கொண்டு போராட்டி எனக்கு பார்த்து கொலையே நடுங்கிருச்சு. நான் ஓடியே வந்துட்டேன். அத்தாடி நான் என்ன செய்வேன்? எட்டி ருக்கு என்னடி சொல்ற? அருவாளை தூக்கிக்கிட்டு போறாளா? என்னவா இருக்கும்? ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியலையே. சித்தி, நீங்க வேற யாரையாச்சும் பார்த்துட்டு நெடுவாளி அத்தைன்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நெடுவாளி அத்தை எதுக்கு அருவாளை தூக்கிட்டு போறாங்க? எட்டி ருக்கு, காலையில பால் வாங்க வரையில கூட நல்லா தானே வந்தா. வீட்டுல சண்டை வம்புன்னு ஒண்ணுமே சொல்லலையே. அருவாளை தூக்கிட்டு போற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? நீ வேற யாரையும் பார்த்துட்டு நெடுவாளின்னு சொல்றிய என்ன மட்டி? அட நீ ஒன்று, நான் தெருவில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கையில பார்த்தேன். ஆக்ரோஷமா ஆவேசமா ஐயனார் கணக்கா அருவாளை தூக்கிக்கிட்டு தெரு நடுக சிங்க நட போட்டுக்கிட்டு நடந்து போறான்னு சொல்லுறேன். நீ என்னமோ விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிய என்ன? நெசமாலுமே நெடுவாளிதே அருவாளை தூக்கி பிடிச்சிக்கிட்டு போனதை என் கண்ணால பார்த்தேன். இங்கே நிம்மி, நீ சித்தி கூட வீட்லயே இரு, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். என்ன? ஐயோ ஐயோ, நல்ல பிள்ளையாச்சே நடுவாளி. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியலையே, பயந்து வேற கிடக்கே. நான் என்ன செய்வேன்? அன்னைக்கிளி, போலீஸு கிளீஸு வந்து கேட்டா நான் இந்த கொலைய பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடு, சரியா? இல்லைன்னா நம்மளையும் சேர்த்து பிடிச்சி செயலில் வச்சிருவாங்க. அடி யாட்டி, நீ வேற கொலைகளேன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறவ. இரு, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ள கொலையாம் கொலை. ஐ, எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ, இந்தா இருக்கு. எவ்வளவு கரும்பு! இன்னைக்கு வேட்டைதான். இங்கே பாருங்க நண்பர்களே, இன்னும் பொங்கல் வர்றதுக்கு ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. ஆனா இன்னும் என் புருஷன் ஒரு தட்டை கரும்பு கூட வாங்கி கொடுக்கல. என் மனசு கிடந்து அடிக்குது. கரும்பு திங்கணும்னு என் மனசு துடிக்குது. அதனாலதான் நானே களத்துல இறங்கி அருவாளை தூக்கிக்கிட்டு கரும்பு கொள்ளைக்கே வந்துட்டேன். இந்த கொள்ளை கரும்பை பூரா வெட்டி சாக்குல கட்டி வீட்டுக்கு கொண்டுட்டு போய் ஒத்தாளா உட்காந்து ஓரமா திங்கல. என் பேரு நெடுவாளி இல்ல இல்ல இல்ல. பாலி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லே. ஓஹோய். ஐயோ ஐயோ, எங்கே போனான்னு தெரியலையே, யாரை வெட்ட போனான்னு தெரியலையே. நான் என்ன செய்வேன்? யாருது? மெண்டல் கணக்கிட்டா என்கிட்ட யாரோ புலம்பிக்கிட்டே வர்ற பொம்பளை. அன்னைக்கிலேக்கா, என்ன கையை வீசிக்கிட்டு வரப்பா நடக்கிறிய? என்ன எங்கே இப்படி அவசரமா போய்கிட்டு இருக்க? ஐயோ யாட்டி மனசா, அந்த கதையை கேட்குற. இந்த நெடுவாளி வீட்டில் என்னமோ சண்டை ஓல் இருக்கு. யாரையோ வெட்ட போறோம்னா சரியான அருவாளை தூக்கிக்கிட்டு தெரு நெடுக சிங்க நட போட்டுக்கிட்டு போறாளாமட்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதோட தான் வெரசா ஓடியாடுறேன். ஐயோ ஐயோ அக்கா, அருவாளே என்கிட்ட தாக்கா வந்து வாங்கிட்டு போனா. நான் கூட விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மாமியால வெட்ட போறியாடின்னு. அவன் நெசமாவே அவன் மாமியால வெட்டி தள்ள போறாளோக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அருவாளை நான் பிடிச்சதுனால அந்த கைப்பிடிய வச்சு ஏமுட்டு அருவான்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களே, என்னைய தூக்கி ஜெயில வச்சிருவாங்களோ. ஏச்சி, நீ என்ன அந்த ருக்கு குட்டி கணக்கா பைத்தியம் மாதிரி பேசுற? என்ன ஏதுனே தெரியல. அதுக்குள்ள போலீஸ் செயலு கொலை விலைன்னு சி என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டு தெரியாம பாட்டி அவ எங்கே போயிருக்கான்னு போய் பார்ப்போம். சரிக்கா, வா போய் தேடுவோம். நான் என்ன செய்வேன்? இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அருவாளை கொடுத்துருக்கவே மாட்டேனே. விறகு வெட்ட போறோம்னு போய் சொல்லில வாங்கிட்டு போனா. ஏடி, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவளுக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தைரியம் இல்லை. அவள் தைரியம் இல்லாத பிள்ளைதான். ஏதாவது விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணணுமேனு வாங்கிட்டு போயிருப்பா. வா போய் பார்ப்போம் எங்கே இருக்கான்னு. வெட்டு, கரும்பை வெட்டு, நல்லா அடிச்சு வெட்டு, நல்லா இறுக்கி வெட்டு. பொங்கல் வருது, கரும்பை வெட்டுங்கடோய். கரும்பை வெட்டி வெளுத்து கட்டுங்கடோய். பொங்கல் வருது, கரும்பை வெட்டுங்கடோய். கரும்பை வெட்டி வெளுத்து கட்டுங்கடோய். வெட்டு, கரும்பை வெட்டு. அக்கா, இந்த கிறுக்கச்சி எங்கிட்டு போய் யாரை வெட்டுறான்னு தெரியலையக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நீ பாட்டுல என்ன பேசாம போற? எட்டி லூசு பிடிச்சவளே, நம்ம நெடுவாளி என்ன பெரிய தைரியசாலியாக்க. அவள் சரியான தின்னிக்கொழி. எங்கிட்டாவது உட்காந்து என்னத்தையாவது வெட்டி திண்டுக்கிட்டு இருப்பாட்டி. நீ வேற பேசாம இரு. நீனும் பயந்து என்னையும் பயமுறுத்திடுவோல் இருக்கே. அது சரிக்கா, அவ எங்கிட்டு தெரியறா? நம்ம என்னத்தை கண்டோம்? இந்த கரும்பு காட்டுக்குள்ள நீ எதுக்கு வந்து நிக்கிற? எட்டிலா, இந்த பக்கம் வந்து தெரியறதுக்கு எனக்கு என்ன கிறுக்கா உடிச்சிருக்கு. என் தங்கச்சி ருக்கு குட்டி தான் சொன்னா இந்த தெரு பக்கமா தான் வந்தான்னு. இந்த தெரு பக்கத்தோட கடைசி எண்டு இந்த கரும்பு தோட்டம் தான். இதை தாண்டி அவ எங்கே போயிருக்க முடியும் தான் இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆளையும் காணா பேரையும் காணா.
ஹே கரும்பே கரும்பே கருப்பு கரும்பே நீ ஏன் கருப்பா இருக்க கரும்பே 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 கருப்பு கரும்பே நீ ஏன் கருப்பா இருக்க கரும்பே ஏ கரும்பே ஏ கரும்பே ஏ கருப்பு கரும்பே. அடியேலா கேக்குது பத்தியா இந்த காட்டுக்குள்ள தாண்டி கேக்குது. இந்த கரும்பு காட்டுக்குள்ள தான் அந்த எரும மாடு சத்தம் கேக்குது. என்னமோ கரும்பு கரும்புன்னு பாடிக்கிட்டு இருக்காட்டி வாடி போய் பாப்பா. அக்கா ஆமாக்கா இதுக்குள்ளதாக்கா சக்கு சக்குன்னு என்னமோ சத்தம் கேக்குது. அக்கா நான் கொடுத்த அருவாளை வச்சு சக்கு சக்குன்னு யாரையோ வெட்டிக்கிட்டு இருக்காக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏச்சி அரண்டு தொலையாத இரு உள்ளே போய் பாப்போம் அந்த எருமை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு. இங்க பத்தியா இந்த எருமை மாட. ஏ எருமை எருமை என்ன எருமை பண்ணிக்கிட்டு இருக்க? யாவா ஆவா ஐயா ஐயா அருவா 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 அன்னைக்கிலியக்கா நீனா நீனா நீனா. ஏய் என்னடி நீனா மீனான்னு உன்னைய பார்த்து அதுதான் சாக்காய் போய் நிக்குது. நீ என்னமோ எங்களை பார்த்து நீனா நீனான்னு கேக்குற? ஆமா உங்களுக்குலாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லித்தானே நான் ஆளா கொள்ளைக்குள்ள வந்து கரும்பு வெட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்குலாம் யார் சொன்னது நான் இங்கே வந்து கரும்பு வெட்டி திண்டுக்கிட்டு இருக்கோம்னு? அடி பைத்தியம் நீ கரும்பை வெட்ட வந்து இப்படி காட்டுக்குள்ள ஒத்தாளா உட்காந்து திண்டுக்கிட்டு இருப்பேன்னு யாரு கனவு கண்டா? நீ அருவா எடுத்துட்டு வர வேகத்தை பார்த்து ஊரே அங்கே கதி கலங்கி போய் கிடக்கு. நீ யாரையும் வெட்ட வந்திருக்கேன்னு. அம்மா ஆத்தாடி இந்த பொருளையை யாரு கிளப்பி விட்டது? உன் பின்னாடி ரோஸ் கலர்ல சேலை கட்டிட்டு ரோசா போச்சிருக்காளே அவதானே இந்த பொருளையை கிளப்பி விட்டது. நான் அருவா கேட்கும் போதே அந்த ஆத்தா சொல்லுச்சு நீ மாமியால தானே வெட்ட போற மாமனை தானே வெட்ட போறேன்னு. அதுதான் ஊர்ல பொருளையை கிளப்பி விட்டுருக்கும்னு எனக்கு தெரியும். ஏட்டி லூசு நீ அருவால தலைக்கு மேல தூக்கிட்டு வந்த வேகத்தை பார்த்துட்டுதான் ருக்கக்காக அன்னைக்கு கட்ட போய் சொல்லிருக்கு நெடுவாளி யாரையும் அருவாள் எடுத்து வெட்டுறதுக்கு வேகமா போய்கிட்டு இருக்கான்னு. இங்க வந்து பார்த்தா ஒரு கொள்ளையில உள்ள கரும்பு புறம் காலியாக்கி வச்சிருக்கிய என்ன? அடி பாவியலாம் ஒரு அருவாளை தூக்கிட்டு வந்து கரும்பை வெட்ட வந்தது என் குத்தமாடி. அதுக்காண்டி என்னைய ஒரு கொலகாரிய தேடினது மாதிரில தேடிட்டு இருக்கிய. விட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணி என்னைய உள்ள தூக்கி வச்சிருவாளுக போல் இருக்கே. எக்கா இப்படி உட்காரு வந்தது வந்துட்டான். அந்த அழகா வெட்டி வெட்டி வச்சிருக்காவாரு கரும்பு. அதுல 4 கரும்பு எடுத்து கடிச்சிட்டு போவோம் உட்காரு. ஆமாட்டி வனசா நாங்கோட பொங்க வரப்போகுது இன்னும் கரும்பு தட்டை வாங்கலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை இன்னைக்கு நெடுவாளியால இத்தனை கரும்பு திங்க போறப்போ இங்கனக்குள்ளேயே உட்காந்து 4 தட்டையை நல்ல முழு போடு போட்டுட்டு வீட்டுக்கு போகணும். ஏட்டி நெடுவாளி நீ வெட்டி வச்ச கரும்பெல்லாம் அக்கா எடுத்துட்டு போறமா? பாத்தியலா நண்பர்களே இதுக்காகத்தானே இந்த குந்தாணியரை வீட்டிலேயே விட்டுட்டு நான் மட்டும் தனியா வந்தேன். இங்கேயும் வந்து என் உசுரை வாங்குறதுக்கு வந்துட்டாளுகளே. சரி சரி திண்டு தொலைஞ்சிட்டு போகட்டும். அதை இம்புட்டு காடு இருக்குல்ல மறுபடியும் வெட்டுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்கோ. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஆல்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறோங்க. நாங்க கரும்பு திண்டுட்டு அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். சரிதானா? பாய் நண்பர்களே.